பால் கொண்டு வந்திருக்கேன், எழுந்துறீங்க. என்னங்க என்னங்க, பால்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? என்னங்க உங்களை தானே? நீங்க தான் தரவிட்டம்மாவா? எப்பமா வந்தீங்க? ரொம்ப பொல்லாதவருமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவரு. என்னங்க நான் வந்து தெரியும் தெரியும் தெரியும், பயந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. ஏமா கல்யாணம் முடிஞ்சு இது வரையிலும் ஏமா துறைய தனியா தவிக்க விட்டீங்க? தனியா தவிக்க விட்டேனா? பின்ன என்னமா கல்யாணம் கட்டிக்கிட்ட கையோட இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டியதானே? சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களோ உங்க துறையே கேட்டுக்குங்க. அவர் ஏற்கனவே பயத்துல இருக்காரு. பயப்படாம இருக்க முடியுங்களா? நீங்க வந்திருக்கிறத பெரியய்யா கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தானுங்களே. இப்பவே நேரா பெரியய்யா கிட்ட போய் தோசம்சாரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை. அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? நேரா பெரியய்யா கிட்ட போறானா? ஒண்ணு என்னையும் புருஷன் போட்டாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. என்னங்க செய்ய சொல்றீங்க? அந்த டிரிடர் என்ன பேச விட்டாதானே? ஆமா, அவன் உன்னை எங்க பேச விட்டான்? அவனே பேசிட்டு போயிட்டான். ஆமா, அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க துறையே கேளுன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது வாஸ்தவம் தான், மறுக்கல. ஆனா நான் இங்க தங்குறது என்னவோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்ல அவன் ஏதாவது. ஆமா 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 ஆமா, நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு. அவன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது கை திரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, பெரியவர்கிட்ட சொல்லிட்டானா நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? யாருங்க அந்த பெரியவர்? சின்ன பிள்ளைல இருந்து என்னை எடுத்து வளர்த்தவர். அவருக்கு முன்னாடி நின்று கூட நான் பேச மாட்டேன். நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? சொன்னா ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ஆமா. ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? அந்த பெரியவர் வந்ததும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அனாதை பொண்ணு ரயில் தவறி இங்க வந்துட்டா அவளுக்கு நம்ப மாட்டாரே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பிள்ளைல இருந்து என்கிட்ட தான் விளையாண்டுகிட்டே இருப்பா. நான் தான் அவளை தூக்கி வச்சிருப்பேன். அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு. அதுக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவ்ல போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். ஏன்டா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலன்னு கேட்டாரு. தாலி கட்டின உடனே என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு வந்துருச்சு, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது, உண்மையான பொண்டாட்டி தான் வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லேன்னு என்ன வந்து பட்ட கிளப்ப போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ரயிலே நான் ஊருக்கு. இந்த பாழா போன ஸ்டேஷன்ல ராத்திரிக்கு ராத்திரி தானே ரயில் நிக்கும், பகல் பூரா அவனை வச்சுக்கிட்டு என்ன? ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி கூட்ஸ் செயலையாவது ஒண்ணு ஏற்றி இருப்போம், அப்பதான் எனக்கு நிம்மதி. இந்த ஊர் தானா? இதே ஊர் தான். இறங்கிட்டு போய் தெரியலையா? ஜெயகோபால் சுவாசிக்க பத்திரம் உடஞ்சிட போது எப்படி எடுத்து போறான் பாருங்க. என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. ஷூட்டிங் வேண்டிய கேமராவில இருந்து சின்ன ஐட்டம் வரைக்கும் எல்லாம் ரெடி. ரெடி சார். வெரி குட் வெரி குட். வானம் வேற நீளமா இருக்குது. வானம் நீளமா இல்லாம பச்சையாவா இருக்கும். சும்மா இருங்க சார், வெயில் நல்லா காயும், வேலை பிடிக்கணும்ல. நாம எடுக்கிற கதை மலைப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அதனால திடீர்னு மேகம் வரும், மூடும். அதை பத்தி எங்கிட்ட கேட்க கூடாது. ஐ எம் நாட் இன் சார்ஜ் ஆஃப் மேகம். அதுக்கு யார் இன்சார்ஜ்? டைரக்டர் சார், இந்த அவுட்டோர்லயாவது எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஐயோ, உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்குது சார். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஹீரோயினுடைய மேனேஜர். ஆமா, இவனை கூஜான்னு சொன்னீங்க. ஐயோ, சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உணருங்க சார். மேனேஜருங்க, அவர் மேனேஜருங்க. கொஞ்சம் இப்படி வாங்களே. காலையிலேயே என்ன ரகசியம்? என்னம்மா, என்ன நடந்தது? என்ன விஷயம்? சுமத்தியம்மாவே காணுங்க. இதுக்குதான் உன்னை செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தனா? எங்க இறங்கினா, எதுக்காக இறங்கினா, எந்த ஸ்டேஷன்ல இறங்கினா? ஏங்க, இப்ப தடங்கள் ஒண்ணு இல்லீங்களே? தடங்கள் ஒண்ணு இல்லீங்க. தடங்கள் எல்லாம் படம் எடுக்கிறப்ப வர்றது ரொம்ப சகஜங்க. என்ன சொல்றீங்க? அதுல பாருங்க, பெரிய விஷயமா ஒண்ணு நடந்தல. நம்ம ஹீரோயினை காணோம். அவ்வளவுதானே? சுமதியை காணுமா? ஏயா, அவளை நம்பிதானே அந்த படமே எடுக்கிறேன். ஏயா கத்துற? இந்த ஸ்டேஷன்ல மசால் வடை விக்கிறவன்ல இருந்து டீ பண்ணு போடுற வரைக்கும் நம்ம நியூஸ் தெரியுமா? என்ன செய்யணும்? பணத்தை போட்டுட்டோம், கப்சப்புன்னு இருக்கணும். சத்தம் போட்டோம், மார்க்கெட் பூரா பரவிடும். இப்ப என்ன செய்யலாம்? பொட்டி அழுத்தி பிடிச்சிட்டு கம்முன்னு நில்லுங்க. டைரக்டர், அவனை ஏன் கோப்பிடுறீங்க? நம்மள குழப்பிடுமா? கதையில தான் குழப்பம் சார். நாங்க இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கோம். உங்க ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை. திரும்பி ஊருக்கு போயிடவா? அது இல்லையா, 12 சீனி இனி எடுத்துடணுமா? ஐயோ, நம்ம ஹீரோயினை காணுங்க. ஹீரோயினை காணுமா? தட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு நல்லா வேணும். ஏயா குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுவுற? நம்ம ஹீரோயின் படிக்க பொண்ணு. ஏதாவது பேப்பர் கப்பர் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கோம். ட்ரெயின் பாஸ் ஆயிட்டு இருக்கோம். அநேகமா அடுத்த ட்ரெயின்ல வந்துருவா. அவ வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சீனை ஷூட் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்க. நம்ம கதாநாயகி வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது. அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்தியை வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம்.
சில ஆங்கிள் நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஐ லைக் ஹர். யூ லைக் ஹர் பட் யூ டோன்ட் டச் ஹர். ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது. அப்ப சுமதி இல்லாமயே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேனேஜ் பண்ணலாம். அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துருக்கான். திங்க் பண்ணா அது பெருசாவிட்டே போகுது. பெரிய திங்கர். எப்படி சுமதி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான்னு சொன்னேன்? தெரியல சார், நான் தூங்கிட்டேன். யாரு முக்கியமோ அவன் முடிச்சுட்டே இறங்கிட்டா, நீ தூங்கிட்ட. உன்னெல்லாம் புறாண்டணும். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? சும்மா தமாஷு கஜ அப்படின்னாக்கா நீ என்ன? உனக்கு கோவம் தான், நீ என்ன போறான்ட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? டைரக்டர் உன்னை வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? நல்ல ஓவலா கொண்டாட சொல்லுங்க. ஓவலா? அப்படியா சமாச்சாரம்? என் மருமக ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழை ஆச்சுங்களா, அதனால வர முடியலையா என்னமோ? பொண்ணு ஐயோ என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. என் மருமகளாச்சே, நல்ல பொண்ணாத்தான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. அந்த பயலையும் மருமகனை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா ஜீப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மது. வா வா மது. நேத்து ராத்திரி தூக்கமே வரல. அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னா உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே? ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார் அடுத்த ட்ரெயின் எப்போ வருது? அதை ஏன் கேக்குற? நேத்து பேஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா, நான் செத்தேன். நீங்க தான் அந்த பெரிய ஐயாவா? சார் அவர் வந்து ஏமா அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது புத்தி சொல்லி இருக்க வேணா? சார் நீங்க என்ன ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அவனை எவ்வளவு செல்லமா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறேன். நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? சார் வந்து தினமா என் பொண்ணை பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன்? சார் சரி, உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா? நீ வந்திருக்கிற விஷயத்தை ஏன் மறைச்சான்? ஐயோ, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என் கால்ல விடலையே. விடு என் கால்ல. என்னங்க வந்து பேசப்படாது, முதல்ல கால்ல விடு. விடு. அப்பா தீர்க்க ஆயுசா பூவும் பொட்டுமா சௌரியமா இருக்கணும். அம்மா, இந்த பையன் இருக்கிறானே ஒண்ணும் தெரியாத முரட்டு பையன். வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தாமா வளர்த்துட்டேன். போன வருஷம் பாரு, 1 வாரம் லீவு தாரண்டா, ஊரை சுத்தி பார்த்துட்டு போடான்னு அவன் ஒன்னே சுத்தி இருக்கிறான். பரவாயில்ல சார். சார் நான் யாருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். உனக்கு என்னமா லாலாட லட்டு மாதிரி இருக்கிற? உன்னை அவன் கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்கிறான். உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு பயந்துருக்கிறான். ஆனா இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். சார் நீங்க அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு போறீங்க. உன் புருஷனை நீ விட்டு கொடுத்துருவியா? ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு, இது நல்ல ஜோக்கு. சார் பொல்லாத கோவம் வரும் தெரியுமா? சாருன்னா சார், மோர் மாமான்னு அழகா கூப்பிடு. இல்ல இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நாரை தூக்கி போடு. மாமா நார். எவ்வளவு அடக்கமான பொண்ணு. உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல. அவன் எங்க போனா இப்போ? என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க. என்ன தைரியம் வந்தது வராம தகராறு தானா? உன்னை அனுப்பிச்சிட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமக ராத்திரி வந்திருக்கிறா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதபடி இந்த காட்டு பங்களாவில தங்க வச்சுக்கிறா. காட்டு பயல. ஐயா வந்து அவ ராத்திரி வந்துங்க. நான் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பிரிட்ஜ் ரிப்பேர் வந்து. இன்னமும் என்ன நீ ஏமாத்த முடியாது. என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஐயா வீட்டுக்கு வந்து நானும் வந்து அவளு வந்து நல்லா இருக்காதுங்க. அது எனக்கு நல்லா இருக்குடா. அடே தம்பி, உன் மேல எனக்கு கோவம் இல்லடா. மகராசனும் அவ கூட இருடா. என் மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது, ஒரு காஞ்ச பைய வந்து இழுத்துட்டு போமே போறா. ஐயா நீங்க யோசனை பண்ணாம பேசுறீங்க. இது ஒண்ணு நல்லா இல்லைங்க. முதல்ல அவளை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பண்ண உடைச்சு விடுவேன். போய் வேலைய போ சொல்றேன். போமா விட்டது இப்ப எப்படிங்க? எங்க என்னடா முறைக்கிற? மொழியை எடுத்து விடுவேன். தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறாதா, கட்டி காக்கிறதுக்கும் தெரியும். போ வீட்டுல போய் பேசுறேன். போடா போடா போடா. சச்சு அப்பா கூட வீட்டுல இல்ல, புஸ்தகம் படிக்கிற நேரமா இது. சச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிட்டு வாமே சார். கொஞ்சம் சும்மா இருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐயோ நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது இல்ல, இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு வீரகேசரிங்கிற தன் காதலன் கிட்ட நீங்க ஒரு புலியாவது நேருக்கு நேர் நின்று கொண்டாட்டா நான் உங்களை கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னான்.
உடனே வீரகேசரி புலிய கொன்னுட்டா. என் தலையில கண்ணை தூக்கி போட்டான். நீ கண்டதை படிச்சு அதெல்லாம் உன் மனசுல ஊறிட போகுது. நாளைக்கே என்ன பார்த்து ஒரு புலிய கொன்னுட்டு வான்னு சொல்ல போற. அதுவும் நேரா நின்னு வேணாம். நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா? எதையாவது பேத்தாதீங்க. நேத்தி படிச்ச கதையில யார் எதை கொன்னா? பிருத்திவிராஜ் சம்யுக்திய கொன்னுட்டாரா? வளராதீங்க. எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனான் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குதிரை மேல ஏறணும். உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல. உன்னை அது முதுகுல ஏத்துறதுக்கு ஒரு ஸ்டூல் வேற வேணும். இந்த விளையாட்டியா? நான் விளையாட்டுக்கு சொல்லல. இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும். கையை பிடிச்சிட்டேன். இப்போ சொல்லு, நான் துணிச்சல்காரன் தானே? ஐயே, கையை பிடிக்கிறத துணிச்சல்னு சொல்லல. வீரகேசரி பிருத்திவிராஜ் மாதிரி. அவங்க 2 பேரும் தான் கல்யாணத்தை பண்ணிட்டானுங்களே, அவங்கள பத்தி நமக்கு என்ன? சரி சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புலி குதிரை, நீ கவலைப்படாத. குதிரையை கொண்டுட்டு புலி மேல கொண்டுற. புலியை கொண்டுட்டு குதிரை மேல கொண்டுற. சச்சு, நான் குதிரையை பார்த்திருக்கேன். புலி எப்படி இருக்கும்? வலது கால் வலது கால் வலது கால் எடுத்து வை. எங்க அவன்? எங்க மகன்டா? சச்சு சச்சு வந்தாச்சா? ஓடி போய் சித்தி கிட்ட சொல்லி ஆராத்தி எடுத்துக்கிட்டு வர சொல்லு. எனக்கு சார் உங்க சம்சாரமா? வெரி குட். எப்படா என் மருமக அப்சரசு மாதிரி இல்ல? கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரசு அது? அதுக்கும் ஒரு படி மேல. எல்லாம் இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா இல்ல ஆராத்தி இவங்க சுத்திக்கிறாங்களான்னு தெரியலையே. பார்வதி பார்வதி, இங்க பாத்தியா நம்ம மது இருக்கிறானே அவனுடைய சம்சாரம், நம்ம வீட்டு மருமக. எப்படி இருக்கிறா பாத்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்ட. இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? சரஸ்வதி, இப்படி வாமா. ஆரத்தி சார், உங்களுக்கு லட்சுமி, எனக்கு சரஸ்வதி. சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம்? அது உங்க அக்கா கேள்ற. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா ஒட்டு வச்சுக்கேடா. மாமா உள்ள. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. அம்மா, இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது போ. ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏன் முன்னாலே நீ மிரட்டுறியா? பாருமா, இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. உங்க 2 பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன். என்னடா உருமுற? சரஸ்வதி, நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு. அதுக்கு நகை கை புடவை எல்லாம் நீ தான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. அம்மா மருமக, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணனா மா 2 மா சொல்லு. நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா, மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு நேரா மருமகளை கூட்டிட்டு போ. மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. போடா. என்ன ஜோடி, என்ன ஜோடி. பொருத்தம்னா இப்படி இருக்குமா? அது சரிங்க, நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்லிக்ஸ் கரைச்சி வச்சிருக்காங்க, ஆறு போயிட போகுது. என்ன சார் இது? வெயில் போயிட்டே இருக்குது, நீங்க சும்மா இருக்கீங்க. சீக்கிரம் வேலை ஆரம்பிங்க சார். யோ, கருவாடா காய வைக்க போறோம். படம் தானே எடுக்கிற. இந்த வெயில் போதையா? நீங்க எடுங்க டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், எல்லாம் ரெடி? ரெடி சார். எக்ஸி கை ஓடியா? சரி சார். கேமராமேன் ரெடி? ரெடி சார். எஸ், ஸ்டார்ட். ரெடி. பண்ணு, ஓடுமா. கேமராமேன் ஸ்கைக்கு பாயிண்ட் பண்ணு. நல்லா. கரெக்ட். என்ன சார் அந்த பொண்ணு ஓடிட்டே இருக்குது, இந்த ஆளு மானத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்கான். என்ன அதெல்லாம்? கட்டின வர சொல்ல வேண்டியதானயா? எம்மாடி கண்ணு பொண்ணு ஓடா. அடுத்தது என்ன சார்? இனிமே நான் ஓட வேண்டியதாயா? என்ன சார் சொல்றீங்க? சுமதி இல்லாம எடுக்க வேண்டிய ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாச்சு. இனிமே ஹீரோயின் வந்தா தான் மேல் கொண்டு படப்பிடிப்பு. ஐயோ, எம்மாடி ஏதாவது பண்ணுதா? உடம்புக்கு ஒண்ணு இல்லையா? நான் சொல்லல, சில ஆங்கிள்ஸ் நல்லாவே இருப்பானே. இந்த உன்னை கொல்றேன். சும்மா இருக்கியா? விஷயத்துக்கு வருவோயா? ஷூட்டிங் விஷயத்துக்கு வருவோம். சுமதி வரலன்னா நீங்க சமாதி. நான் மெட்ராஸ் டங்கா கூட போட்டு கேட்டேன், ஒரு தகவல் கிடைக்கல. அறிவு கட்டவனே, உன்னை கூப்பிடாரு. உன்னதான்டா. இது என்னமா சரி பெரிய சந்தோஷமான செய்தியா? சிரிச்சுக்கிட்டே சொல்றியே. ஃபைனான்சர் வேற நிக்கிறா, நாம காதுல உண்டா? என்னக்குது உங்க காதுல ஏதாவது உண்டுதே? இல்ல. சரி சரி, தயவு செய்து யாரும் என்ன குழப்பாதீங்க. நான் இப்படி செய்ய போறேன். நடிகை சுமதியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் இனாம்னு நாளைக்கு பேப்பர்ல பெருசா விளம்பரம் போட்டு போறேன். ஏயா விளம்பரமா கொடுக்க போற? கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்குற உண்மைதான். எனக்கு லட்சுமி மாதிரி உன்னை திட்டக்கூடாது. நீ சில நேரத்துல கொடுக்குற ரோதனை இருக்குதே, உங்ககிட்ட ஏன்டா பணம் வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே கம்பெனிக்கு நல்ல பேரு, இதுல பேர் போன டைரக்டர் வேற போட்டுருக்கோம். இவர் பெரிய செசில் பி டிமேல் 100 படம் எடுத்தவர். என்னதான் படம் டைரக்ட் பண்ண வேற எவன் வருவான் இவனுக்கு?
இந்த லட்சணத்துல பத்திரிகையில கதாநாயகி காணோன்னு விளம்பரம் கொடுக்க போற நீ கம்பெனிக்கு வியாபாரம் ஆகுமையா? ஆகாது. இப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றேன், சாமான்லாம் பேக் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போயிடுவோம். சுமதி இல்லைன்னா இனிமே ஷூட்டிங் இல்ல. எதுக்காக வீண் செலவு? வெரி குட் ஐடியா, நல்ல ஐடியா.